வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில அம்பாளும் பிள்ளையாரும் இருப்பார்கள். அதே மாதிரி முன்னோர்கள் ஒரு காலத்தில் என்னை குலதெய்வமாக வணங்கி வந்தார்கள். இப்போ 20 ஆண்டு காலங்களுக்குள் குடியிருக்க உரிமையான இடமில்லாத வேதனையும் கடன்பட்ட குழப்பமும் தான் பெற்ற பிள்ளைகளால் அடிபிடி சண்டைகளும் ஏற்பட்டு வேதனை அடைந்தது இருக்கிறது. கால் ஒன்றலாம் உச்சியில் வைக்கணுமா? வச்சிருங்க. வாப்பா, இந்த ஆண்டுல அரசாங்கத்தால உனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். வரலாம், அரசாங்கத்தால கிடைக்கும். அதை வாங்கித்தார பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளுடைய மன அமைதிக்கு 6 மாதம் பொறுமையாக இருந்தா செல்வங்கள் கிடைக்கும். நல்லா. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை தகுந்தமா கேட்டு வந்தவங்க என்னப்பா செய்யணும்? பொம்பளை பிள்ளைக்கு யாருக்கு கால் இருக்காங்க? என்ன கருப்பசாமி அங்க மாடு கன்றுகளா வருது? எங்க நிற்கிப்பாலாம்? மாடு கன்றுகள் நாங்கள் அந்த பக்கங்களில் நிற்குதா நிறைய? உங்கள் வீட்டில் இல்லை, பக்கத்தில் நிற்குதான்னு கேட்டேன். மாடுகளாக வருது. சொல்லவா? வேண்டாம், கால் வந்துட்டு வரலாம். கொடுக்கணுமா? வாப்பா, ஒரு பசுவின் கன்று வாங்கி சிவன் கோயிலுக்கு தானம் செய்தால் உன் மனைவியினுடைய உயிர் காக்கப்படும். அந்த தானத்துக்கு பின்பு வீட்டில் பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராக மகிழ்ச்சிகரமாக நடக்கும். இப்போ இருக்க துயரத்துக்கு காரணம் என்ன? செய்வனையா அல்லது கிரகப்படி நடக்கா அல்லது வேற எதுவும் பிரச்சனையான ஒரு கேள்வி. செய்வனை தான் காரணம். கால் விட்டுவா. தெற்கு நோக்கி போகுது, தப்புலாம் அது போகக்கூடாது. இந்தாப்பா, மாசி மாதத்துக்கு உட்படக்கூடு வேண்டிக்கா வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பாரு, ஜெயிச்சு தர. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பணம் ஏமாற்றப்பட்டு விட்டது. எங்கண்ணா ஏமாந்திய? யாரு கொடுக்கல? அதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கல. கால் விட்டு அப்படியா சொல்லுமா? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உங்க கிராமத்துக்கு போற வழியில பஞ்சாயத்து அலுவலகம், அதுக்கு முன்னாலே ஒரு சிறு கோவில், அதையெல்லாம் தாண்டி போனா தான் உங்க வீடு. கால் வந்துட்டு வா. வரலாம். 3 வருஷமாகவே உன்னுடைய உழைப்பின் மூலமாக பணத்தை சேமிக்க முடியாமலும் கடன்பட்ட வேதனையும் முட்டுக்கு கீழ் வலி வேதனை போன்ற உபாதைகளும் தோன்றி மனவேதனை உண்டு. இப்போதைக்கு நீ உழைத்த முதல் ஏமாற்றப்பட்டு நிறைய பணங்கள், லட்சத்துக்குரிய பணங்கள் உனக்கு வந்து சேரல. அந்த பணத்தை வர வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த தொழில் வந்து நிரந்தரமாக தொடரும். உன் பணமும் கிடைக்கும். ஜெயித்தார், வெற்றி உண்டுப்பா. சாப்பிட்டு போகலாம். கர்மசாமிக்கு திருச்சி
உடல்நிலை, தொழில், பணநிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது. கால் சொல்லலாம். அறுபது நாட்களில் விளைகின்ற பயிரை 60 நாட்களில் விளைகின்ற ஒரு பயிரை 6 நாட்களில் விளையவில்லையே என்று வேதனை அடைந்தால் அது யாருடைய குற்றம்? எதிர்பார்த்திருக்கும் மனிதனின் குற்றம். அது இயற்கையின் குற்றம் அல்ல. காலம் சொல்லலாம். உண்மைதானே? உன் மனைவிக்கு என்னப்பா செய்யணும்? பக்கத்தில் வரலாம். அடிக்கடி புஜங்கள் வலியும், படுத்தா எந்திக்க முடியாத குறையும் இருக்கு. ஏதோ ஒரு தீய சக்தி எங்க உடம்பை தொட்டு ஆட்டுது. அதுலேருந்து நாங்கள் விடுதலை ஆகணும். சில சமயத்தில் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் மனத்தில் பேதளிப்பு ஏற்படுது. இந்த வேதனையை நாங்கள் யார்கிட்ட சொல்லி அழுவோம்? கருப்பசாமி, நீ தான் சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்துட்டேன். கால் வந்துட்டு வரலாம். என்னைய 3 முறை பார்ப்பா, உடல்நிலையும் சரியாகும், உன் தொழிலும் வளமாகும். பௌர்ணமிக்கு வரும்பொழுது ஒரே ஒரு தீட்சையில் உன்னை சரியாக்கிடுவேன். அந்த பிள்ளைக்கு தை மாதம் வரை பொறுமையாக இருந்தா வாழ்க்கை தொடரும். வெற்றி உன் பக்கம். சரியாயிடும். சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு பாஸ்போர்ட் எடுத்து தூங்குது. யாருப்பா பாஸ்போர்ட் எடுத்து தூங்குது? தம்பி, எந்த ஊரில் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? இதுவரை அதுக்கு முயற்சியே பண்ணலையா? ஒன்றுமே நடக்கலை. கால் வந்துட்டு பாஸ்போர்ட் எடுத்து தூங்கு. இப்பவும் நல்ல காலில் விடலை. சாமிட்ட உன் மனத்தை குடுறா. வரலாம், வா. ஆறு வருடங்களுக்கு முன்னால ஒரு சில நட்புகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்குழப்பங்களும் சில தலைகுனிவுகளும் ஏற்பட்டது உண்டு. 6 வருடங்களுக்கு முன்னால. இப்போ எந்த தொழிலை எடுத்தாலும் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து கடன்பட்ட நிலைகளோடு கலங்குவாய். உண்மையா? கால் வந்துட்டு வா. சட்டி சுட்டதேட. நீ வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற நேரங்கள் இப்பொழுது உதயமாகிவிட்டன. நவம்பர் மாதத்துக்குள்பட நீ வெளிநாட்டுக்கு போயிடுவ. அங்கே போய் உனக்கு தொழிலும் அமையும், எல்லா நிலைகளிலும் உயர்ந்துருவ, விசாலம் தயாராகிடும். இப்பொழுது வருகின்ற 1, 2, 3 இந்த ஆவணி மாதம் 2வது வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நீ எடுக்கிற முடிவுகள் வெற்றியாகும். கால் சொல்லலாம். வாடா தம்பி, வா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டு காப்பா. என்ன வேணும்? இன்னும் ஒன்று. இது யாரு? அம்மாவா? வேற பக்கத்தில். நீ நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணுமா? பெரியவங்க நினச்ச மாதிரி நடக்கணுமா? நீ நினச்சது ஜெயிக்காது. புரியுதா? இந்தா முதல்ல ஒன்று நான் நவம்பர் மாதத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது பெண்ணுடைய ஜாதகம் வரும், நானே சரி பண்ணுவேன். அப்பொழுது உன்னை கல்யாணத்துக்கு அழைப்பேன். 9 மாதங்களுக்குள்ளே எல்லாமே வெற்றியாக நடக்கும். சந்தோஷமாக தொடர்ந்து என்னை பார். ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. யாருப்பா? திருச்சி எல்லை நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு? கால் வந்துட்டுவாங்க.
நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. உட்கார முடியலையே, கஷ்டமா இருக்கா? உன் பொண்ணு வாழ்க்கையை பற்றி ரொம்ப மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிய. அவன் உள்ளத்தை சரி பண்ணி நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? வழக்கு தீரதுக்கு 1.5 வருஷம் ஆகும். பொறுமையாக இருந்து உன் பக்கத்தில் வெற்றியை உருவாக்கி தரேன். கேட்கலாமா? கால் நிமிட்டு வா. வரலாம். உன் பக்கம் வெற்றியாவதற்கு என்ன மாற்றம் வேண்டுமோ அதை இயல்பாக நான் உருவாக்கி ஜெயிச்சு தரேன். தை மாதத்துக்குள்ள பொண்ணுக்கு வாழ்க்கையில் நிம்மதி அமைஞ்சிரும். நீ நினைச்சபடியே நடக்கும். ஆமாம், 7 பொருத்தமும் 9 பொருத்தமும் இருக்கு. எனக்கு பிடிக்கிறப்போ அந்த இங்கே காற்றை பாரு, என்ன வச்சுருக்கேன் காற்றுல, என்ன வச்சுருக்கேன் காற்றுல, என்ன வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுட்டேன். போயிட்டு சாப்பிட்டு வா சந்தோஷமா. என்னண்ணே, சாப்பிட்டு போங்கண்ணே. ஐயன் கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு. கருப்பசாமி, எங்கள் சொத்து சொந்தமாக எங்களுக்கு அக்ரிமெண்ட் முழுமையாகலை, அறகுறையாக எழுதியிருக்கு. அந்த எழுத்தை இன்னும் சீல் பண்ணி வரல. அப்படி தானே? கால் விட்டாங்க. யாருக்கு பணம் கொடுத்தீங்களா? யாருக்காது பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு? கட்டிக்காரன் என்ன, பக்கத்தில் வாங்க. என்னப்பா அக்ரிமெண்ட்டு? அக்ரிமெண்ட் கார்த்திகை மாதத்துக்கிட்ட உங்களுக்கு சேலாகி உங்களுக்கு உறுதியாயிரும். அதுக்குரிய பணமும் வந்து சேர்ந்துடும். அதுவரை கடன்களால் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி தருவது என் பொறுப்பு. பிள்ளையில ஒரு பிள்ளையுடைய தொழில் சம்பந்தமாகவும் வாழ்க்கை சம்பந்தமாகவும் மனக்குறை இருக்கு. அதை சரியாக்கி தந்துடுவேன், கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நல்லா ஆக்கிடுவோம். ட்ரு ட்ரு என்ன வச்சிருக்கிய? ட்ரு ட்ரு அந்த நஷ்டத்தை தீர்த்து தந்தா போதுமா? என் கழுத்தில் போட்ட மாலையை தரேன், போட்டுக்கா, ஜெயிச்சுக்கா. வெற்றி மாலை கொடுப்பா, கால் விட்டு வா. அப்பா அப்பா, கூப்பிடு கருப்பசாமிய. ஐயன் கருப்பசாமிக்கு. இந்த மாலையை நீ காப்பாற்ற வேண்டும். சரியாக 18 மாதங்கள் காப்பாற்ற வேண்டும். அதுக்கு இடையில் இந்த மாலைக்கு எந்த அவமானமும் நேர்ந்து விடக்கூடாது. பார்த்துக்கா, வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு சரக்கோடவா, ஜெயிச்சுருவோம். டேய் சின்னையா, அந்த மாலையினுடைய விளக்கம் சொல்லி விடுறா. உதிராம காப்பாற்றணும். ஐயன் கருப்பசாமிக்கு. பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கூடுன்னு காட்டு வந்தவங்க யாரு? அது எங்களுக்கு தெரியாதோ? பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு காட்டு வந்தவங்க யாரு? யார் வரா? எந்த ஊருக்கா? வா. ஏன் ஒளிஞ்சு கூட்டி நிற்க? பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? புரிஞ்சு, கால் வந்துட்டு வா. நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியுங்களா? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியுங்களா? தெரியுங்களா? யார் குற்றமாக இருந்தாலும் அதை வந்து ஓப்பனாக சொல்லிடுவேன். அது உனக்கு தெரியுங்களா? இந்த விஷயத்தில் உன் பிள்ளை மேலே குற்றம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது உனக்கு தெரியுமா? தெரியாது. கால் வந்துட்டு வா.
ரெண்டு பேரும் மனதையும் பக்குவப்படுத்தி ஒருமைப்படுத்தி சேர்த்து வாழ வச்சா போதுங்களா? இந்தா 90 நாட்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள், புனிதமாக நடக்கும். மனக்குறை இல்லாமல் காப்பாற்றித்தானே. நிறைய விளக்கம் சொன்னால் நீ வருத்தப்படுவ, அது வேண்டாம், வாழ வச்சு தந்துடுறேன். நல்லா போயிட்டு வா, நல்லா சாப்பிட்டுப்போ. ஐயன் கர்மசாமிக்கு என் மனைவியினுடைய மனநிலைக்கும் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. யாருப்பா அது? எந்த ஊர் அவருக்கு? திருச்சியா? புச்சா புச்சா திருச்சி எல்லை. மனைவியினுடைய மனதுக்கும் தனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் குழப்பம் இருக்குன்னு கொண்டு வந்திருக்காரு. யார் அது? வரதுக்கு வைக்க ஆம்பளை பையனுக்கு வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு கொடுன்னு காட்டு வந்தவங்க. காலில் வரலாம். வாழ்வினிலே ஒரு நாள் உட்காருங்க எல்லாரும். இவன் வந்து கள்ளங்கவிடம் இல்லாமல் எல்லார்ட்டையும் வெட்டு வெடுக்குன்னு பேசிடுவான். இவன் பேசுறதுனால சில பேர்கள் வருத்தப்படுவாங்கங்கிறத அவன் புரிய மாட்டான். ஆனால் அவன் ஓப்பனாக பேசியே பழகிட்டான். இது இவனுடைய கேரக்டர். என்னடா தம்பி, உண்மைதானே? என்ன செய்யணும் உனக்கு? இவன் ஒன்னையும் ஃபேஸ் பண்ணிடுவான், இவனையும் ஃபேஸ் பண்ணிடுவான். அவன் இஷ்டத்துக்கு நீங்கள் ரெண்டும் நடக்கணுங்கிறது அவனுடைய கருத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவனுடைய உள்மனதுக்குள்ள தெய்வம்ங்கிற சக்தியை வணங்குவான். அந்த சக்திக்கு மரியாதை கொடுப்பான். சோசியக்காரன் பூசாரி குறி சொல்லுதவங்க பக்கத்தில் இவன் உள்ளமாற வரமாட்டான். எப்படி வரமாட்டான்? மனதார வரமாட்டான். கட்டாயத்தின் பேரில் வந்து உட்காருவான். என்னமோ சொன்னால் சொல்லிட்டு போகிறார் பாப்பமே அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருக்கான். கால் ஒன்றுடா தம்பி. அது ஒரு மனிதனுடைய இயல்பு, அது குற்றமில்லை. எப்படி? மனிதனுடைய இயல்பு, குற்றம்னு யாரும் நினைக்கக்கூடாது. எல்லார் மனதுக்கும் துணை கொடுப்பவன் தான் இறைவனுடைய சக்தியை பெற்றவன். உண்மைதானே? வா. 1, 2, 3, 4 ஜனவரி மாதத்திலிருந்து நிலையான வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பது சரி என்றால் அதுவே செய்வது நன்று. பாஸ்போர்ட் எடுத்துட்டானா? வெளிநாட்டுக்கு ஜனவரி மாதத்தில் போகக்கூடிய பாக்கியம் இருக்குது. இந்தியாவில் நீ நினைக்கக்கூடிய சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதுதான் நல்லது. அதற்கிடையில் ஒரு பொம்பளை பிள்ளைகளுடைய பழக்கத்தால் உன் மனசு கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால் அவள் வேணும் வேண்டாம்னு ஒரு முடிவு நீ எடுக்கணும். வேணும்னு முடிவெடுத்தா இந்தியாவில் சொற்ப சம்பளத்தில் வாழ்ந்துக்கா. வேண்டாம்னு முடிவெடுத்தா பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்து கோடிக்கணக்காக மகிழ்ச்சியை பெற்றுக்கா. எடுப்பது உன் பக்கம், என் பக்கம் அல்ல. கால் ஒன்று. அதுக்காண்டி பழகினவளை விட்டுற முடியுமா? மனதை நிதானப்படுத்துவாயாக. தொழிலுக்கு முயற்சி செய், வெளிநாட்டு சம்பளம் கிடைக்கும், வெற்றி உண்டு. கோபம் இன்னையிலிருந்து தனியும். உன்னைய சாமியார்கிட்ட உன்னை யார் சொல்ல சொன்னா? கூட்டு போனால் திருநீரை வாங்கினோமா வீட்டுக்கு வந்தமான் இருக்கும். அவருக்கு விளக்கம் கொடுக்க நீ. அவர் தான் அங்கே புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லட்டுமே, நீ ஏன் கடமை கணக்க அப்படின்னு நினைக்கான். ஆயுள் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லை. காப்பாற்றித்தாரேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. புண்ணியத்தை அடைவாய் மகளே. என்னால் உயர்ந்திருப்பாய். பொருளாலும் அருளாலும் பெற்று இருளற்ற வாழ்வை பெறுவாய். நல்லா இருங்க. காது கேட்காது சில சமயத்தில் எனக்கு. தம்பி சும்மா இருக்கியா? ஐயன் கர்ப்பசாமிக்கு வீட்டில் எனக்கு என் பிள்ளை கொஞ்சம் என் சொல்ல கேட்காம பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் சீர் பண்ணித்தாங்கன்னு கேட்டு வந்தவங்க யாரு? என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு?
கீழே உட்காரியா? நீங்கள் எந்த ஊர்? உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா? நிற்க முடியாமல் உட்காந்துருக்காரு. என்ன வேணும்? கல்யாணம் சரி, கால் வந்துட்டோம். நீங்கள் நில்லுங்க, நீங்கள் கால் விட வேண்டாம், நில்லுங்க. உட்கார முடிஞ்சவங்க அத்தனை பேரும் உட்காருங்க, பக்கத்தில் வந்து உட்காருங்க. கிட்னி வயிறு சம்மந்தமாக யாருக்காவது போய் டெஸ்ட் பண்ணிங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்? உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் தான் வைக்கணும். என்ன பேர் வைப்ப? கற்பண்ணன் அப்படின்னு வைக்கணும். உன் பிள்ளை ஐஏஎஸ் படித்து பாஸ் ஆகும், வெற்றி உண்டு. உங்கள் ஐயனுக்கு ஒரே ஒரு எண்ணம், சாவு முன்னே 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். அவனுக்கு முன்னால் இவனுக்கு ஒரு குழந்தையை பற்றி கையில் எடுத்துடணும். அப்படி உயிர் பயத்தில் கிடக்காம உனக்கு ஆயில கிழிப்போம்னு சொன்னது யாரையா? இன்னும் 9 வருஷத்துக்கு ரசனை இருக்குது. ரசனையை அந்த உலகத்தை கழிக்கலாம். நாளையிலேருந்து சாப்பிட்ருவேன், உடல்நிலை நல்லா ஆயிரும். கால் வந்துட்டுவாங்க எல்லாரும். இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் சாப்பிட சொல்லி, நீ ஏன் கவலைப்படுறேன்? போயிட்டு வா. ஓ மெல்ல மெல்ல ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. அவர் முடிவு என்ன? உட்காருக்கா, அரகுர மனதில் இருக்காதீங்க. எத்தனையோ விஷயங்களுக்கு முயற்சி செய்து எல்லாமே தோற்று போயிட்டோம். புளியில் இருக்கக்கூடிய கருப்பசாமிகிட்ட போயிட்டா நமக்கு தெளிவு கிடச்சிரும். அவருடைய தெளிவான வாக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு வாரிசுங்க பிறக்கும்ங்கிறது கிடைச்சாச்சுன்னா அதுவரை நான் நிம்மதியாக என் உயிரை வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம். அந்த வாக்கும் கொடுத்தாச்சு, அந்த வாழ்க்கையும் கொடுத்தாச்சு. சந்தோஷமாக எல்லாம் வெற்றியாக்கி தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வெற்றியாக நடக்கும். பித்த பைய தூரம் எடுத்து போட்டுட்டு ஒவ்வொருத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சும்மா கிடையாது. அக்காவா, உன் மாங்கல்யம் பொட்டுக்கு ஆபத்து இல்லை, நல்லா இரு. வா தூக்கு, அப்பாவா தூக்கி விட்றா. அப்படிதான் என் பிள்ளைய பாரு, ஒரே தங்கம். கற்பனை பெற்றுக்கோ. இந்த கனியை நீ சாப்பிட்ரு, இந்த கனியை வச்சு வீட்டில் கும்பிட்றா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா உன் தம்பி கொஞ்சம் சொல்லு கணக்க மாட்டேக்காமலா, செவுட்டில் 2 இழுப்பு இருக்கேன் பேவில்லையே இன்றைக்கி நைட்டில். அடுத்து ஒழுங்காக கல்யாணத்துக்கு சமைப்பான். போய்ட்டு வா, இல்லாட்டா ஒருத்தையை கூட்டு வந்துடும்னு நினைக்கான். குடும்பியை பிடிச்சி ஆட்டுதேன் போனி. நாளையிலேருந்து சாப்பிட்ருவாரு. போங்க சார், மதியம் இன்னைக்கு மதியம் எல்லோரும் சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு, வையம்பட்டி, திருச்சி பக்கம் வையம்பட்டி. யாரெல்லாம் வந்திருக்கு? இவர் நமக்கு சொந்தம் இல்லையே, ஊருக்காரங்க. அப்போ காலில் வந்துட்டுவாங்க. அண்ணே அண்ணே ஏசிப்பாய் அண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர், இப்போ ரொம்ப டேன்சர். என்ன வேணும்? உன் பையனுக்கு ஒருத்தனுக்கு இந்த வருஷத்தில் வேலை கிடைக்கும். கல்யாணம் தை மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே நிர்ணயமாகும். இந்த 2 விஷயத்தையும் இந்த ஆண்டில் நான் முடிச்சு தருவேன். அதுக்கு அடுத்த கேள்வி நீ என்கிட்ட கேட்கவே கூடாது. சும்மா வந்து கும்பிட்டு போகணும். கால் வந்துட்டு வா. கேட்க பாருங்க, என்னையா இதெல்லாம் பிரச்சனை. கால் வந்துட்டு வா. அதை நீ இப்படி கேட்பேன், அது சரியாகாது, இப்போதைக்கு அது இல்லைங்கிறதுக்கு தான் முட்டுப்புள்ளி வச்சேன். நம்ம சொன்னால் எவன்டா கேட்கா? இந்தா மகளே, வேலையும் கிடைச்சாச்சு, திருமணமும் நடந்தாச்சு, எல்லாம் ஜெயிச்சுக்கா. வெளியில் கிடக்கிற பணத்தை வர வச்சு தரேன், நடக்கும். போ. அடுத்து என் பொண்டாட்டியை ஏன் சொல்லு கேட்க வைக்கணும். சாப்பிடாம போனால் யாரையும் சும்மா விட மாட்டேன். கோய் அண்ணா வணக்கண்ணே, அதிரசம் தார, முறுக்கு தார, பண்டம் தார, பலகாரம் தார,
சாமி என் பொண்டாட்டியை நீங்கள் தர மாட்டேங்க. கருப்பசாமி கடவுள், கருப்பசாமிங்கிற ஒரு கடவுளுக்கு, உலகத்தில் உள்ள கடவுளுக்கு, கடவுள் ஒருத்தன் தான்யா, அவருடைய பிரதிபலிப்பு பிம்பங்கள் பல கோடி இந்த உலகத்தில். உண்மையா? அந்த சக்திக்கு மனிதன் என்னத்தை கொடுத்து நிறைய பிடிச்சிட முடியாடா? எக்காய் மஞ்சச்சாலை எங்கே சாப்பிடாம போகிறீங்களா? இல்லையா சொல்லா, சாப்பிடாம யாரும் ஊருக்கு போகக்கூடாது. உட்காரங்க. எங்கே நீ புறப்படுத? வேகமாக காரை புறப்பட்டு வச்சுருக்கியா? அதானே பார்த்தேன். கடவுளுங்கிற சக்திக்கு மனிதன் ஒரு பொருளை கொடுத்து சாந்தப்படுத்தவும் முடியாது. அப்படி மனிதன்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு கடவுளும் கிடையாது. இருக்காரா? ஆட்டின் கழுத்தை அறுத்து புசித்து கொடுத்தால் வாங்கி புசிப்பரோ. ஆசிய ஜோதியில புத்தர் சொல்லுகிறார், ஆட்டின் கழுத்தை அறுத்து பொசுக்கி நல்ல சுட்டு ருசி பண்ணி கொடுத்தா கையை நீட்டி வாங்கி புசிப்பற. அப்படி சாப்பிட்ட கடவுள் எங்கேயா இருக்காரையா? இருக்காரா? இல்லை. அதெல்லாம் என்னது? மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய கற்பனை. நம்ம சாப்பிட்றத நம்ம சாமிக்கு படைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது புரியுதா? மனிதன் அதற்கு பிறகு என்னஞ்சான், தன்னுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரை வச்சிருந்தவங்க உண்டு. என்ன, நம்முடைய முல்லைப்பெரியார் அணையை லண்டன்லேருந்து ஒரு பெரிய பிரிட்டிஷ்காரர் இன்ஜினியராக இருந்து கட்டினார். பென்னி குக்குன்னு அவர் பேர். சோழம் வந்தால அவரை குலதெய்வமாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பிடிச்ச பொருள்களெல்லாம் படைச்சு கும்பிட்றாங்க. அப்போ மனிதருள் உயர்ந்தவனாக வாழ்ந்தவனை தெய்வமாக நினைவு கல்லில் வைத்து கும்பிடக்கூடிய வழக்கம் நம்முடைய நாட்டில், எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஒவ்வொரு மதத்திலையும் விதவிதமாக அதை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கடவுள் அல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஒரு நினைவு பிம்பம். அது ஒரு வணக்கத்துக்கும் மரியாதை செலுத்துவதற்குமாக உருவாக்கிக்கிட்ட ஒரு வழிபாடு. அதனால் நீ கர்ப்பசாமி, அந்த சாமி, இந்த சாமின்னு சொல்லி ஆட்டு கழுத்தை அறுத்து நல்ல ருசியாக கறி வச்சு சாப்பிடுங்க அப்படி சொன்னால் வாங்கி சாப்பிட்ருதாரா? அது தவறான கருத்து. அதுதான் ஆசிய ஜோதியில் சொல்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். ஆட்டின் கழுத்தை அறுத்து பொசுக்கி நீட்டியை கொடுத்தால் வாங்கி புசிப்பரோ கடவுள்னார். சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அது மனிதனுடைய உணர்வு. அதை மாதிரி உன்னுடைய மன தாகத்துக்கு எனக்கு அதிரசத்தை கொண்டு வந்து தார அண்ணன், முறுக்க கொண்டு வந்து தார, நீ என்னமில்லாமோ கொண்டு வந்து கொடுக்க உன் உள்ளத்தில். அப்படி கொடுக்கின்ற உள் மனதினுடைய ஏக்கம் என்ன என்பதை நான் புரிந்தேன். நீங்கள் எலுமிச்சம்பழத்தை தாரீங்க, மாலையை கொண்டு வந்து போடுறீங்க. கருப்பசாமிக்கு சூட்டுற மாலை இந்த குருவுக்கு சூட்டினால் அது கருப்பசாமிக்கு சூட்டியதாக அர்த்தம் என்ற முறையில் கொண்டு வந்து நீங்கள் போடுறீங்க. நீங்கள் அந்த மாலையை போடுகிற பொழுது உங்கள் உணர்வுகளில் என்ன பதிவாகிருக்குங்கிறது எனக்கு தெரியும். என் மூலமாக கருப்பசாமிங்கிற கடவுளுக்கும் தெரியும். நீங்கள் இந்த எலுமிச்சங்கனியை கொடுக்கும் பொழுது உங்கள் மன அலைகள் என்ன, உங்கள் ஆழ்மனதின் நோக்கம் என்ன, உன்னுடைய நிலைமை என்னங்கிறது தெரியும். அது இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அது மாதிரி அண்ணன் கொண்டு வருது அதிரசம், அண்ணன் கொண்டு வந்த முறுக்கு, இவைகளாம் என்ன, நம்மளால் முடிந்த பண்டம் பலகாரத்தை சாமிக்கு கொடுப்பையா. நமக்கு இந்த வாழ்க்கை நல்லாகட்டும்ங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் எந்த பொன்பொருளுக்கும் நான் அடிமை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தன் கொடுக்கும் எந்த பொருளையும் நான் தடுப்பதில்லை. பக்தன் கொடுக்கும் எந்த பொருளையும் தடுக்கக்கூடியவன் ஒரு குருவாக இருக்க முடியாது. குகன் போய் ஸ்ரீராமருக்கு மீனும் தேனும் கொடுத்தார். தேனை புசித்தார், மீனை ஏற்று ஒரு ஓரத்தில் வைத்தார் ஸ்ரீராமர். தான் சாப்பிடுதமோ சாப்பிடலையோ, பக்தன் அன்போடு கொடுத்ததை